அனைவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக நாம் இணைந்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சிலுவை சுமந்த ஜீவனுள்ள தேவனாம் இயேசு கிறிஸ்துவை பற்றியதான ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சிலுவை சுமந்த ஜீவாதிபதியாம் இயேசு கிறிஸ்துவை தியானிக்க நாங்கள் இந்த நாள்ல கூடியிருக்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. உடைய பரிசுத்த வேத எழுத்துக்களை எங்களுக்கு எழுதி கொடுத்தீங்களப்பா தகப்பனே. எங்களுடைய கண்களை நீர் திறந்தருளுவீராக. உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை திறந்தருளுங்கப்பா. எங்க கூட பேசுங்க தகப்பனே. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் என்ன வார்த்தை குறித்து இந்த நாள் பேசினார் என்றால், நுகம் சுமக்கும் சீடன் என்கிற தலைப்பில் இந்த நாள்ல நாம் தியானிக்க போகிறோம். நுகம் என்றால் ஒரு சுமையை குறிக்கிறது. நுகத்தை சுமக்கிற ஒரு சீடன். அது யாரை குறித்து ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை குறித்து பேசினார் என்றால், தன்னுடைய சிறிய வயதிலிருந்து ஒரு பாடுகளை அனுபவிக்கும் தேவ பிள்ளைகளை குறித்து கர்த்தரினோடு கூட பேசினார். அநேகரை பாருங்க, சிறிய வயதிலிருந்தே நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேனே, இந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறேனே, என்றைக்கு என்னுடைய துயரங்கள் மாறும், என்னுடைய வயதுக்கு மிஞ்சின பாரங்களை நான் அனுபவிக்கிறேனே என்று புலம்பிக் கொண்டிருக்கிற அநேக சிறுவர்கள் உண்டு. அநேக குறைந்த வயதிலேயே நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேனே என்று கஷ்டப்படுகிறவர்கள் உண்டு. அநேக சிறு வயதிலேயே தன்னுடைய பெற்றோரை இழந்து தவிக்கிற பிள்ளைகள், தகப்பனையோ தாயையோ இழந்து தவிக்கிற பிள்ளைகள். அது மட்டுமல்லாது குடும்ப பொறுப்புகளை சுமக்கிற இளைஞர்கள் உண்டு. குடும்ப பொறுப்புகளை சுமக்கிற இளம் வயதின் பெண்களும் உண்டு. இவர்களுடைய பாரங்கள் அதிகமாய் அழுத்தி அவர்களை மிகுந்த சோர்வுற செய்கிற பொழுது அவர்களுடைய புலம்பல்கள் தான் கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுக்க காரணமாயிருந்தது. அப்போ இந்த நுகம் சுமக்கும் சீடன் எப்படி இருப்பான்னா, ஒரு சுமையோடு இருக்கிற ஒரு மனிதனுடைய முகத்துல ஒரு மலர்ச்சியை பார்க்க முடியாது. அப்போ இந்த இப்படிப்பட்டவர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக முதலாவது ஒரு வசனத்தை வாசித்து நாம் இந்த வசனத்தை தியானிக்கலாம். புலம்பல் 3வது அதிகாரம் 27வது வசனத்தை படிங்க. புலம்பல் 3:27. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை
நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. இப்ப பாருங்க, நல்லது என்கிறதை வேதத்தில் அநேக இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது, தேவன் சிருஷ்டிப்பின் நாட்கள்ல வானத்தை பூமியை சகலத்தையும் உருவாக்கின பொழுதெல்லாம் இது நல்லது, இது நல்லது என்று கண்டார். அதே போல அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லதுன்னு சொன்னாரு. ஆனா இளம் பிராயத்துல நுகத்தை சுமப்பது நல்லதுன்னு சொல்றாரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதம் இளம் பிராயத்துல நுகத்தை சுமக்கிறது நல்லதுன்னு சொல்லி இருக்கிறது. அப்போ அதுல கர்த்தருடைய வார்த்தை எதை சொன்னாலும் அதுல ஒரு தேவனுடைய ஒரு அனுக்கிரகமும் கிருபையும் இருக்கும் பாருங்க. அப்போ இந்த இளம் வயதிலேயே நான் கஷ்டங்களை அனுபவிக்கிறேனே, சிறு வயதிலே எனக்கு ஏன் இந்த பாடுகள், என்றைக்கு என்னுடைய பாடுகள் தீரும்? என்னை போல வயதுள்ளவங்க, என்னை போல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த பாரம், என் மேல மட்டும் ஏன் இந்த நுகம், என்னை விட்டு ஏன் இந்த பாரம் அகல மாட்டேங்குது? சிலர் பாருங்க, சிறு வயதிலேயே சில தன்னுடைய வயதிற்கு மிஞ்சின பாரங்களை சுமப்பாங்க. சிலர் கடன் என்கிற நுகம் சிலருடைய மேல இருக்கிறதுனால அந்த கடன்களை அடைக்க முடியாது திகைத்து கொண்டு அந்த பாரத்தை சுமந்து கொண்டிருப்பாங்க. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகள் இந்த நாட்கள்ல காணப்படுகிறது. அநேகர் இளம் வயதுல தன்னுடைய கணவரை இழந்து தவிக்கிற அநேக பெண்கள், தன் கணவனால் கைவிடப்பட்ட அநேக பெண்களும் கூட இந்த நுகத்தை திடீரென்று தன்மேல் வருகிறதுனால மிகுந்த கஷ்டத்தோடு இந்த பாடுகளை சுமந்து செல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பாடுகளை சுமக்குகிற இந்த நாட்கள் நன்மையாக முடியும் வேத வசனம் சொல்லுகிறது. இளம் பிராயத்தில் நீங்கள் நுகத்தை சுமப்பீர்களே ஆனால் அது உங்களுக்கு நல்லது அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ இந்த நன்மையான காரியங்களுக்கு ஒரு தீமையான காரியங்களை நம்ம கடந்து வரும்போதுதான் கர்த்தர் ஒரு நன்மையை நம்மளுக்கு தருவார். தீமைகளை நன்மையாய் முடிய பண்ணுகிற ஜீவனுள்ள தேவன். இரண்டாவதாக, நாம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த நுகத்தை சுமந்து வருகிற நாட்கள்ல நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். பிரசங்கி 8வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம படிக்கலாம். பிரசங்கி 8:12. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். தேவனுக்கு பயந்திருக்கும் சீடன். இந்த நுகத்தை சுமக்கிற சீடர்கள் அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டு காலங்களிலும் கூட இயேசுக்காக நுகத்தை, கர்த்தருடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக நுகம் சுமந்த பரிசுத்தவான்களை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இயேசுவை பின்பற்றுகிற சீடர்கள் என்றாலே இயேசுவாவை பின்பற்றுகிறவர்கள் தான் சீடர்கள். அப்ப இந்த சீடர்கள் பாருங்க எப்படி இருக்கணுமா? தேவனுக்கு பயந்து இருக்கணுமா? தேவனுக்கு பயந்திருக்கும் சீடன் எப்படி இருப்பான்? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்கள் நன்றாயிருப்பார்கள். முதலாவது நம்ம பார்த்தோம், இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஒவ்வொருவருக்குரிய பாடுகளை, அவரவருக்குரிய பாடுகளை சுமப்பது அவர்களுக்கு நல்லது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இரண்டாவதாக, தேவனுக்கு அஞ்சி இருக்கிற பொழுது நீ நன்றாயிருப்பாய் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. பாருங்க, தேவனுக்கு பயப்படுகிற பயம்னா என்ன? இந்த தெய்வ பயம் இன்னைக்கு எல்லாருக்குள்ளே இருக்கிறதா? இந்த பாடுகளை சகிக்கிற பொழுது சிலர் எசப்பாவை முறுமுறுத்துறாங்க. அப்படி இல்லை. பாடுகளை சுமக்கிற நாட்களில் ஒவ்வொரு நாளும் நம் தேவனுக்கு பயந்து இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. பாருங்க, ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் தெய்வ பயம்னா என்ன, ஏசப்பா நம்மளை எப்படி கண்காணிக்கிறாரு, தேவன் நம்மை காண்கிற தேவன், இப்படிப்பட்ட அநேக வசனங்களை ஒவ்வொரு நாள் அந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு நாள் அந்த பிள்ளைகளை எல்லாரையும் சேர்த்து அந்த டீச்சர் சொன்னாங்க, நான் உங்க எல்லாருக்குமே லட்டு கொடுக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்கன்னா யாருக்குமே தெரியாம ஓடி போய் நீங்க சாப்பிட்டுட்டு சீக்கிரமா வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகள்லாம் என்ன பண்ணாங்க, ஒவ்வொருவரும் மறைவான ஒரு செடிகளுக்கு, மறைவிலும் மரங்களுக்கு அடியிலும் போய் உட்கார்ந்து அந்த லட்டு சாப்பிட்டு வந்தாங்க. எல்லாரும் திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குழந்தை மட்டும் எதையுமே சாப்பிடாம கையில வச்சுட்டு அழுதுட்டே ஓடி வந்தா. உடனே அந்த மிஸ் கேட்டாங்க, ஏன் நீ அழுதுட்டு வர்ற, நீ ஏன் இதை சாப்பிடல, உனக்கு எல்லாரும் சாப்பிட்டு வந்துச்சாங்களே, நீ ஏமா சாப்பிடல அப்படின்னு கேட்கும்போது அந்த மகள் சொன்னாலாம், நான் எங்க போய் உட்கார்ந்து
உட்கார்ந்து சாப்பிட போனாலும் ஏசப்பா என்னை பார்த்துட்டே இருக்கிறாரு, நான் எங்க உட்கார்ந்து இருந்தாலும் ஏசப்பா என்னை பார்க்கிறாரு அப்படின்னு அந்த மகள் வந்து சொன்னாலாம். அப்போ பாருங்க, இது ஒரு சின்ன காரியம்தான். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் ஒவ்வொரு நேரமும் தேவன் என்னை பார்க்கிறார் என்கிற உணர்வு அந்த மகளுக்குள்ள இருந்ததுனாலதான் அவ அந்த சின்ன ஒரு ஸ்வீட்டை கூட அவ சாப்பிடாம திரும்பி வந்தா. அப்ப பாருங்க, இந்த பய உணர்வு, தெய்வ பயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஏசப்பா அடிச்சிருவாருன்ற பயம் இல்ல, தேவனுக்கு பயந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. தேவன் என்னை பார்க்கிறார், எந்த நேரத்திலும் எந்த நிமிடத்திலும், யார் என்னோடு கூட இல்லாத நேரத்திலும், யாரையும் என்னை கவனிக்காத நேரத்திலும் ஏசப்பா என்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நொட்டி பொழுதிலும் கூட கர்த்தர் என்னை கவனிக்கிறார் என்கிற உணர்வை அந்த குழந்தைக்குள்ள ஏசப்பா வச்சிருந்தாரு. அதைத்தான் ஏசப்பாவை பின்பற்றுகிற பிள்ளைகளாகி நமக்குள்ளே ஏசப்பா எதிர்பார்க்கிறார் பாருங்க. அப்போ ஒவ்வொரு தேவனுக்கு அஞ்சி அவருக்கு பயந்திருப்பவர்கள் நன்றாயிருப்பார்கள். இந்த பாடுகளை சுமந்து செல்கிற வாழ்க்கையில நம்ம இருந்தாலும் கூட நம்ம நன்றாயிருப்போம். எப்படி இருக்கும்போது பாருங்க, தேவனுக்கு பயந்து இருக்கும் போது நன்றாயிருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அப்ப இந்த தேவனுக்கு பயந்திருக்கிற ஒரு சீடனாய் நாம் இருக்கிற பொழுது நல்ல ஒரு வாழ்க்கை தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக நம்ம ஒரு காரியத்தை குறித்து தியானிக்கலாம். ஒரு மாதிரியான சீடனாய் நம்ம இருக்கணும், ஒரு மாடலா இருக்கணும். எல்லாரும் இயேசுவை பின்பற்றாங்க இந்த நாட்கள்ல. ஆனா எல்லாரும் இயேசுவை போல, இயேசு சொன்ன வார்த்தையின்படி, இயேசு நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி எல்லாரும் இயேசுவாவை பின்பற்றுறாங்களா? அதுதான் முக்கியம். இந்த வேதம் நமக்கு என்ன காரியங்களை எழுதி கொடுத்திருக்கிறதோ அதன்படி நாம் இயேசுவை பின்பற்றுகிறோமா, அதன்படி நாம் மற்றவர்களுக்கு மாதிரியா இருக்கிறோமா என்பதை தான் நாம் வேதத்துல படிக்கிறோம். மற்றவர்களுக்கு நாம் மாதிரியா இருக்கணும். எப்படி மற்றவர்களுக்கு மாதிரியான? நம்மோடு கூட பழகுகிற, நம்மோடு கூட வேலை செய்கிற, நம்மோடு படிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் நம்மைத்தான் முன்மாதிரியாய் தேவன் வைத்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 4:12 வசனத்துல கூட நம்ம படிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ மாதிரியாயிரு. அந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா, நீ மற்றவர்களுக்கு மாதிரியாயிரு. அப்போ நுகத்தை சுமக்கிற ஒரு சீடன் தான் மற்றவர்களுக்கு மாதிரியா இருக்க முடியும். எப்படி? ஒரு பாரத்தை சுமக்காத, கஷ்டத்தை அனுபவிக்காத ஒருத்தரை பார்த்து நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பாடுகளின் பாதையில கடந்து சென்றவங்களுக்கு தான் அந்த பாடுகளை பற்றி தெரியும். நம்ம கூட இப்போ ஒரு பாடலை பாடணும் பாருங்க. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே. அப்ப சிலுவை சுமந்த ஜீவனுள்ள தேவனுக்கு தான் ஒரு மனுஷன் படுகிற பாடுகள் தெரியும். கஷ்டத்தோடு வருகிற மனிதனுடைய வேதனை எப்படி இருக்கும், கண்ணீரோடு நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு வருகிறவங்களுடைய பாடுகள் எப்படி இருக்கும்னு ஜீவனுள்ள தேவனுக்கு தான் புரியும் பாருங்க. அப்போ நம்ம அந்த பாடுகளை சுமக்கிற நாட்கள்லயும் கூட மாதிரியான வாழ்க்கை வாழணுமா? நம்மோடு கூட இருக்கிறவங்களுக்கு, ஒருவேளை நம்ம சிறு பிராயத்தில் இருக்கோம்னா, சிறு பிள்ளைகள் மத்தியில இப்போ ஒரு சின்ன ஜெப குழுக்களை நடத்துறாங்க சிறுவர்கள்லாம் சேர்ந்துனா, அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா அந்த சிறுவர்களுக்கெல்லாம் நீங்க ஒரு மாதிரியா இருக்கணும். ஒருவேளை நீங்க வாலிபர்களா இருந்தீங்கன்னா, நீங்க வாலிபர்களுக்கு நீங்க ஒரு மாதிரியா, மாடலா இருக்கணும். மாடல்னா இந்த நாட்கள்ல இருக்கிற மாதிரி மாடல் அல்ல. வேதம் நமக்கு என்ன காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதோ, வேத வசன ஒழுங்கின்படி நாம் மாடலா இருக்கணும்னு ஏசப்பா விரும்புகிறார். அப்போ நீ மாதிரியாயிரு. நீ நுகம் சுமக்கிற இந்த நாட்களிலும் கூட மற்றவர்களுக்கு மாதிரியாயிரு. அப்படின்னா என்ன? சில காரியத்துல பாருங்க, நம்ம சோர்ந்து போய் ஒரு காரியத்துக்காக அழுது ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனா ஒரு சில நாட்கள் கடந்து போயிருக்கோம். அதே பிரச்சனையோட ஒருத்தர் நம்மகிட்ட வருவாங்க. இந்த பிரச்சனையில நான் சிக்கி தவிக்கிறேனே, எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கன்னு உங்ககிட்ட வந்து வரும்போது நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் நீங்க சொன்னீங்கன்னா, அப்போ அந்த வார்த்தை அவங்களுக்கு புரியும். ஏன்னா நுகத்தை சுமக்கிற ஒரு மனுஷனாலதான், நுகத்தை சுமக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆலோசனைகளை கொடுக்க முடியும். அப்ப இந்த மாதிரியா இருக்கிற பொழுது நாம எப்படி இருப்போமா? சங்கீதம் 144ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிங்க. சங்கீதம் 144 12ஆவது வசனம். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும், எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூலைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் குமாரர்
இளமையில் ஓங்கி வளருகிற விருட்சக கன்றுகளை போல இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து நமக்கென்று கொடுத்திருக்கிற நுகத்தை சுமக்கிற ஒரு சீடன் எப்படி இருப்பானா, இள வயதுல ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளை போல. பாருங்க, ஒரு பெரிய மரத்தினுடைய கன்று அது எப்ப வளரும்? பெரிய மரமான பிறகு அது வளர போறது இல்ல, அது இளமையில் ஓங்கி வளருமா. அது நல்ல இளம் தளிர்களை விட்டு இளமையில் ஓங்கி வளரும். அப்ப அதற்கென்று வளருவதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது. அப்ப இந்த நுகம் சுமக்கிற காலம் நமக்கு வளர்ச்சிக்கு ஒரு அடிக்கல் நாட்டுகிறதான ஒரு காலமா இருக்கிறது. அப்ப இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளை போல குமாரர்கள் இருப்பாங்க. குமாரத்திகள் எப்படி இருப்பாங்க? சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூலை கற்களை போல இருப்பாங்களாம். இந்த அரண்மனைக்கு கொண்டு வரக்கூடிய கற்கள் எப்படி இருக்குமா? சித்திரம் தீர்ந்த, பனி தீர்ந்த மூலை கற்கள். அழகான கற்களை எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு அதை கொண்டு அந்த இருப்பிடத்துல வைக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். அப்ப குமாரத்திகள் கர்த்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நுகங்களை சுமந்து வருகிற அந்த இளைய குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூலை கற்களை போல இருப்பாங்க. ஆனா குமாரர்களை பற்றி சொல்லி இருக்குது, அவர்கள் ஓங்கி இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளை போல இருப்பாங்க. அப்போ ஒரு செழிப்பான வாழ்க்கைக்கு தான் இவ்வளோ பாடுகள் மத்தியில் அவங்க கடந்து வர வேண்டியது இருக்கு. அப்ப இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அப்ப இந்த சுமையும் இந்த பாடுகளும் வாழ்க்கையில நிரந்தரமா இருக்குமா? இந்த நுகம் சுமக்கிற சீடனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்படி இல்லை. தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இந்த சுமையை நமக்கு அனுமதிப்பாரு. ஒரு வசனம் சொல்லி இருக்கிறது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்பா, நீங்க என்னை இந்த பாதையில நடத்தினது நல்லது ஆண்டவரே, இதனாலதானே நான் அந்த காரியங்களெல்லாம் கற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு பாடுகளும் சில பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவார். இந்த காரியத்துல நீ இப்படி இருந்திருக்கலாமே, இந்த காரியத்துல நீ இப்படி ஜெபம் பண்ணி இருக்கலாம், இந்த காரியத்தை நீ இப்படி முடிவெடுத்திருக்கலாம்னு வேத வசனத்தின் மூலமாய் அன்றாடம் நாம் படிக்கிற வேத வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவார். அப்போ உபத்திரவப்பட்ட பின்புதான் சுத்த பொன்னாய் மாற்றுவார், சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூலை கற்களாய் நம்மை மாற்றுவார். அப்போ இந்த நாட்கள்ல ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் தான் அந்த நுகத்தை சுமக்கிற மனிதன், நான் தான் அந்த நுகத்தை சுமக்கிற மனுஷி, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பாடுகள், எல்லாரை போல எனக்கு இல்லையே, எல்லாரை போல நான் சந்தோஷமா இருக்க முடியல, எல்லாரை போல என் வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி இல்லை, எனக்கு ஒரு குறிப்பிட்ட பாடுகள் இருந்துட்டே இருக்குது, கொஞ்சம் இருக்கிற சந்தோஷம் நிரந்தரமா இல்லையே நீங்க நினைக்கிறீங்களா? ஏசப்பா சொல்றாரு, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை வைத்திருக்கிறாரு. தாவீது சொல்றாரு பாருங்க, எங்கள் குமாரத்திகளும் குமாரர்களும் இப்படியா இருப்பார்கள் என்கிற ஒரு தரிசன பார்வையோட அவர் பேசுகிறாரு. ஆனா ஆண்டவர் சங்கீதம் 81 அதிகாரம் 6 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 81:6, அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன். இப்ப தோல்ல ஒரு மனிதன் சுமந்து கொண்டே வருகிறாரு. ஏசப்பா ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்த உடனே அந்த தோளை சுமைக்கு விலக்குகிறார். நம்ம சுமந்து கொண்டிருக்கிறத ஆண்டவர் சொல்றாரு, நீ சுமக்க இனி தேவையில்லை, நான் உன்னுடைய பாடுகளை சுமந்து கொள்ளுகிறேன். எப்படிப்பட்டவங்களுக்கு தெரியுமா? அந்த நுகம் சுமக்கிற காலத்துல தேவனுக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு, ஒவ்வொரு நாளும் கர்த்தரினை பார்க்கிறார் என்று சொல்லி தேவனுக்கு அஞ்சி இருக்கிறவர்களுக்கும், இளமையிலேயே தன்னுடைய நுகத்தை சுமக்கும் சீஷன் மற்றவர்களுக்கு மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, நீ நிறுத்து, போதும், நீ உன்னுடைய தோளை நான் சுமைக்கு விலக்குகிறேன், இதோடு உன்னுடைய சுமையை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். ஒரு வசனம் எப்படியா இருக்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த உலகத்துல எந்த மனுஷனாலையும் நம்முடைய நுகத்தை எடுத்து அவங்க சுமக்கவே முடியாது. நம்முடைய பாரத்தை சுமக்கிற ஒரே ஒரு ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் பாருங்க. அப்ப நம்முடைய பாரமான சூழ்நிலைகள்ல நம்ம பாரம் நம்மளை அழுத்தும் போது என்ன செய்யணும்? என்னால முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நம்ம யார்கிட்ட சொன்னாலும் நம்ம பாரத்தை சுமக்க மாட்டாங்க. நம்முடைய பாரங்களை கர்த்தர் மேல் வைத்து விடணும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அநேக சூழ்நிலைகள்ல பாருங்க,
தாய் தகப்பனுடைய உதவி அற்ற சூழ்நிலைகள்ல மற்றவர்களுடைய உதவிக்காக போய் கெஞ்சி நிற்கிற பொழுது உடனே எல்லாரும் ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு, என் மேல உன் பாரத்தை வச்சிரு, நான் உன்னை ஆதரிக்கிற தேவனாயிருக்கிறேன். அப்ப ஆண்டவர் பாருங்க, நம்முடைய ஒரு வேத வசனம் சொல்லி இருக்கிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணுகிற தேவன் அல்ல, அவர் அருவருக்கிறவர் அல்ல. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு தகப்பனுடைய உள்ளத்தோடு தாயின் உள்ளத்தோடு அவர் நம்மை அணைத்துக் கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். அப்போ அந்த தோளை சுமைக்கு விலக்குவார். அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டன. அது வரைக்கும் சுமந்து சுமந்து இழைத்து போன அந்த கைகளை அந்த கூடைக்கு ஏசப்பா நீங்கள் ஆக்கி விட்டார். இப்படிதான் ஒரு நாட்கள் உங்களுக்கு வந்திருக்கிறது. நீங்கள் சுமந்து கொண்டிருந்த நாட்கள் கர்த்தருக்கு பயந்து இருந்தீங்களா? ஒரு சாட்சி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு தாயார் எனக்கு சொன்னாங்க, நான் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தேன். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நல்ல குடும்பம், பிள்ளைகள் நல்ல சந்தோஷமா இருந்தோம். திடீர்னு பாத்தீங்கன்னா என்னுடைய கணவர் மரித்து போனதும் எனக்குள்ள ஒரு பெரிய பாரம், என் மேல ஒரு பெரிய சுமை வந்து விழுந்துச்சு. என் மேல ஒரு நுகம் வந்து அழுத்தியது போல இருந்தது. என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி வளர்ப்பேன்? என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஒருவேளை நான் பார்க்கிற அவர்களை போல பிள்ளைகளை வளர்த்துருவனா? நான் எப்படி இந்த சமுதாயத்துல நான் எப்படி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையினால வாழ முடியுமா? இப்படிப்பட்ட அநேக பாடுகள் வந்து என்னை நெருக்கிச்சு. அப்ப நான் ஜெபம் பண்ண, ஏசப்பா என் பிள்ளைகளுடைய காரியங்கள் எப்படி இருக்குமோ தெரியலையே. தெய்வ சமூகத்துல ஜெபிக்கிற ஒரு தாய். உடனே ஏசப்பா சொன்னாங்க, ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்தும் ஆண்டவர் பேசினாரா, நான் உன்னுடைய பிள்ளைகளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன், உன் பிள்ளைகளின் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஏசப்பா பேசினாரு. உடனே இந்த அம்மா அந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதி வச்சாங்க. ஏசப்பா என் பிள்ளைகளை குறித்து பேசின வார்த்தைகள் இதுன்னு எழுதி வச்சு ஜெபம் பண்ணாங்க. ஆனா அந்த நாட்கள்ல அவங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்கிறதுக்கோ, அவங்களுக்கு உதவி செய்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை. ஆனா ஏசப்பா அந்த நாட்களிலும் அந்த நுகத்தை சுமக்கிற அவர்களுடைய அந்த நாட்களிலும் அவர் காண்கிற தேவனாயிருந்தார், அவர்களை விசாரிக்கிற தேவனாயிருந்தார். பாருங்க, நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் கூட கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு வேத வசனத்தை கொடுப்பார். அந்த வசனத்தை வைத்து நீங்கள் விசுவாசத்தோடு கூட ஜெபிப்பீர்கள் என்றால் அந்த வசனத்தின்படியே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அப்போ இந்த எப்படி கீர்த்தி புகழ்ச்சியுமா என்னை வைக்க போறார் நினைச்சாங்க. ஆனா ஜெபத்தை விடவே இல்லை, தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் பாருங்க, இப்போ சமீபத்துல அவங்க அந்த வார்த்தையை சொன்னாங்க, என்னுடைய பிள்ளைகள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்கிறத நான் என் கண்களால பாக்குறேன். ஏசப்பா அன்னைக்கு சொல்லும் போது அது நடக்கக்கூடிய சாத்தியம் இல்லாம இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு என் பிள்ளைகளை பேரை பெருமைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏசப்பா தான் என் பிள்ளைகளை உயர்த்தினார். காரணம், நான் முகம் சுமக்கிற பொழுது ஏசப்பாவை முறுமுறுக்காதபடி ஏசப்பாவையே பிடித்து கொண்டு அந்த பாரத்தை சுமந்து தேவனுக்கு பயந்து வாழ்ந்ததுனால என் பிள்ளைகள் இன்றைக்கு சமுதாயத்திலும் குடும்பத்திலும் சாட்சியாக தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் சொன்னாங்க. அப்ப பாருங்க, இப்போ ஒருவேளை இதே போல நீங்கள் என்னென்ன விதத்துல நுகம் சுமக்கும் சீடர்களா இருக்கிறீர்களோ. சீடர்கள் பாருங்க, ஒரு நாளும் தன்னுடைய தலைவனை விட்டு எஜமானை விட்டு பிரிந்து போகவே மாட்டாங்க. சீடர்கள் வந்து எஜமானுக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க. அப்போ நம்முடைய எஜமான் யாரு? ஏசப்பா தான் நம்முடைய எஜமான். அப்போ நம்முடைய எஜமானுக்கு சீடர்களா இருக்கிற நாமும் நுகம் சுமக்கிற இந்த நாட்கள்ல பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீரான பாதைகள், இந்த பாதையில நம்ம கடந்து வரும் பொழுது பொறுமையோட ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயந்து இருக்கணும். இரவும் பகலும் கர்த்தருக்கு பயந்து வேத வசனத்தை தியானித்து மற்றவர்களுக்கு, நம் அருகில் இருக்கிற மற்றவர்களுக்கு ஒரு மாடலா, ஒரு வேத வசனத்தின்படி நடக்கிற இந்த பையனா, இந்த பிள்ளையா வேத வசனத்தின்படி நடக்கிறவங்க, இந்த சிஸ்டர் வந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க, இப்படிப்பட்ட ஒரு ஏசப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம்னா நிச்சயமாகவே நம்முடைய பேரை பெருமைப்படுத்தி கர்த்தர் நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? என்னோடு கூட இணைந்து உங்களுடைய பாரங்களை ஏசப்பா சமூகத்துல இறக்கி வைக்கிறீங்களா? ஏசப்பா சொல்லி இருக்கிறார், நீ நுகம் சுமந்து இழைத்து போனாயோ, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, நான் உன்னை ஆதரிப்பேன். சிலுவையில உன்னுடைய பாவங்களையும் உன்னுடைய சாபங்களையும் உன்னுடைய நோய் என்ற சுமையினால் நீ கண்ணீரோடு கூட இருக்கிறாயா? உன்னுடைய பலவீனத்தோடு இந்த நேரத்துல வந்து நிற்கிறாயா? உன்னுடைய பலவீனங்களை நான் சுமந்து கொள்ளுவேன், உன்னுடைய நோய்களை நான் சுமந்து கொள்ளுவேன், உன்னுடைய கடன் என்கிற சுமையை என்னுடைய
பாதத்தில் இறைக்குவே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் வேதத்தின் மூலமாய் ஆண்டவரே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் என்று சொன்னீங்களேப்பா. இந்த நாள்ல பாரத்தோடு வந்து தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை கண்ணோக்கி பார்ப்பீராக. எல்லாருடைய சுமைகளை நீங்க இறக்கி வைங்க ஏசப்பா. தேவனுக்கு பயந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. ஆண்டவரே உடைய வசனத்தை பிடித்துக் கொண்டு யார் யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, குடும்ப வாழ்க்கைக்காக, ஏசப்பா பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உடைய வசனத்தின்படி ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Subscribe to my channel and also press this bell icon.